ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் சுபா. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஹால் வீடியோஸ், ஜுவல்லரி ஹால் வீடியோ, ட்ரெஸ் ஹால் வீடியோ, ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூலாம் போட்டுட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக எக்மூர் பேந்தியான் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் vlog வந்து நிறையா போட்டுட்ருக்கேன். இந்த சேனலில் ட்ரெஸ் ஹால் வீடியோவும் போட்டுட்ருக்கேன். ஸோ நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஓன் பிராண்ட் ட்ரெஸ்ஸும் நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுத்துட்ருக்கேன். காட்டன் மெட்டீரியல்ஸ் அப்புறம் ஜார்ஜெட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அந்த மெட்டீரியல்ஸுமே நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது மெட்டீரியல்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இந்த ஐடி வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ் வந்து என்கிட்ட கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க ஐடி வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து ஒரு சில ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். அதுதான் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து மெட்டீரியல் அவங்களே பர்ச்சேஸ் பண்ணி எனக்கு கொடுத்துருந்தாங்க. ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மெட்டீரியல் மட்டும் தான் ஓப்பன் பண்ணி காட்டியிருப்பேன். பார்ட் 2ல் என்னென்ன ட்ரெஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படி போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டுடலாம். ஏன்னா இப்போ வந்து மீஷோவில் வந்து மஹா இண்டியன் சேல் போயிட்டுருக்கு. ஆகஸ்ட் 2லேருந்து ஆகஸ்ட் 4 வரைக்கும் மஹா இண்டியன் சேல் போயிட்டுருக்கு. நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதுலேருந்து நான் வாங்கின ட்ரெஸ்ஸஸ் தான் உங்ககிட்ட ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ 4th வரைக்கும் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே ஆர்டர் பண்ணிவிடுங்க. நான் காட்டுற ட்ரெஸ்ஸில் வந்து எதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா. ஸோ ஆஃபர் முடிய போகுது அப்படின்றதுனால மீஷோ ட்ரெஸ் வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் போட்டுடலாம் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோ இப்போது போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோக்கு அடுத்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் என்னென்ன ட்ரெஸ்லாம் வந்து இதுக்கு முன்னாடி காட்டின மெட்டீரியலில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் காட்டின மெட்டீரியலில் என்னென்னலாம் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 டேஸில் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இன்றைக்கி மீஷோலேருந்து வாங்கின குர்த்திஸ் ஒன்று நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இதுலேருந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த குர்த்தி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது என்ன மெட்டீரியலில் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. நெக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து வி நெக் கொடுத்துருக்காங்க. இது என்ன சைஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் சைஸ் தான் வாங்கியிருந்தேன். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. டாப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக என்ன டாப் பார்த்தீங்கன்னா ஜீனுக்கு போடுற மாதிரி சைடு ஓப்பன், இங்கேருந்தே ஹிப் கிட்ட இருந்தே ஓப்பன் வரும் ஃபுல்லாகவே. ஸோ பாடி பார்ட்டில் மட்டும் லைனிங் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலலாம் குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். ஜீன் போட்டு போடுற மாதிரி. இந்த டாப் பார்த்தீங்கன்னா ஜீனுக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும். லெகின்க்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. பட் ஒயிட் லெகின் ஜெகின்லாம் போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஜீன் போட்டு போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டாப் பார்த்தீங்கன்னா பாடி பார்ட்டில் மட்டும் லைனிங் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே வந்து லைனிங் கிடையாது. கீழே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஸ்லீவுமே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஜார்ஜெட் மெட்டீரியலில் இருக்குது. ஒரு டார்க் ப்ளூ கலரில் தான் வாங்கியிருந்தேன். ஒரு ஒயிட் கலரில் ஸ்ட்ரெயிட் லைன் குர்த்தி மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து நான் எக்ஸஸ் சைஸில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ இங்கே வரைக்கும் மட்டும்தான் லைனிங் இருக்குது. இதுக்கு கீழே ஃபுல்லாகவே டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. வீடியோவில் எதுவுமே தெரியல. ஸோ ஃபுல்லாகவே டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். வீடியோவில் அந்தளவுக்கு தெரியல. ஸோ இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு போட்டு நான் வீடியோ லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்றைக்கி காட்ட போகிற ட்ரெஸ் எதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து காட்டின மெட்டீரியல்ஸில் என்னென்னா ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கும் கொடுத்தாச்சு ப்ராடக்ட்டு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸோட வீடியோஸ் எல்லாமே இந்த வீடியோக்கு அதுக்கப்புறம் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ட்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குர்த்தி தான். ஸோ இது வந்து ரெட் கலரில் தான் வாங்கியிருந்தேன். இது என்ன ஃபேப்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேயான் ஃபேப்ரிக்கில் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃபோட்டோவில் பார்க்கும்போது. பட் நேர்லேயும் நல்லா தான் இருக்குது. பட் அந்த டிசைன் மாதிரி வந்திருக்கா அப்படின்னு தெரியல. ஃபோட்டோ செக் பண்ணால் தான் தெரியும். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி தெரியுது எனக்கு. ஸோ ஸ்லீவ்லையும் பாடி பார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா பிரிண்டட் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆலியா கட் மாடலில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு ஆலியா கட்டே பிடிக்காது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நெக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வி கட் தான் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து க்ளோஸ் நெக் வர மாதிரி ஒரு குட்டியாக காலர் மாதிரி வந்து இங்கே வி நெக் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஆலியா கட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயின் ரேயான் ரெட் கலரில் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க.
ஸோ இது வந்து ஆலியா கட் மாடலில் வரும். இதோட ஃபோட்டோஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். இதோட ரேட்டும் நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ காட்ட போகிற ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன சைஸ் நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் தான் வாங்கியிருந்தேன். எக்ஸஸ்னால் இதில் வந்து 34, பஸ்ட் சைஸ் வந்து 34. ஸோ ஒரு ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ்னால் 32 இருக்கும், ஒரு சில இதில் 34 கொடுக்குறாங்க. ஸோ இது போட்டு ஃபிட்டிங் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் வீடியோ லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு குர்த்தி வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் தான். இதுவும் ஃபோட்டோவில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது என்ன கலர் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் தான். ஸோ இன்றைக்கி காட்டின ட்ரெஸ் 3மே எக்ஸஸ் சைஸ் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கன்ஸா ஃபேப்ரிக்கில் தான் வாங்கியிருந்தேன். ஸ்லீவ்லேயும் லைனிங் கொடுக்கல. ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் ஸ்லீவில் லைனிங் கொடுக்கல. பாடி பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்கன்ஸாலே நிறையா ஆர்கன்ஸா இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சில்க் ஆர்கன்ஸா சில்க் இந்த மெட்டீரியல் பேர். ஸோ கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும், ஒரு மாதிரி ரொம்ப திக்காக இருக்காது. ஒரு சில ஆர்கன்ஸா பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தின்னாக தான் இருக்குது, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ லைனிங் பார்த்தீங்கன்னா கிரேப் லைனிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவில் வந்து லைனிங் கிடையாது, லைட்டாக பஃப் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்லீவில். ஸோ நெக்கில் பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் வச்சு அட்டாச் பண்ணியிருக்காங்க, அதனால கொஞ்சம் திக்காக இருக்குது, நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். ஸோ இந்த குர்த்தியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது நான் காட்டின 3 ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் யூஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், காலேஜுக்குமே யூஸ் பண்ணலாம். 3மே நல்லா இருக்குது, டீசெண்டாக, கலருமே நல்லா தான் இருக்குது, மாடலும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. ஸோ இதோட ரேட் எல்லாமே ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் எதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு போட்டு ஃபோட்டோஸ் வந்து வீடியோ எண்டில் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரெஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க ஐடி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுவேன். ஸோ யூடியூப் விட இன்ஸ்டாகிராமில் தான் நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உடனே நிறையா அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ட்ரெஸ் எல்லாமே போட்டுட்டு வர எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ட்ரெஸ் வந்து போட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து பிடிக்கல. ஸோ இந்த மாதிரி போடுறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வாங்கி தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் எனக்கு வந்து பிடிக்கல. பட் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஸ்லீவுமே கரெக்டாக தான் இருக்குது. பட் இந்த டிசைன் வந்து எனக்கு என்னமோ பிடிக்கவே இல்லை. இந்த கட்டு வீநெக்கே வந்து லீனாக இருக்கவங்க போட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே இருக்காது, ரொம்ப லீனாக இருக்க மாதிரி காட்டும். ஸோ கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்க வந்து வீநெக் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ லீனாக இருக்கவங்களுக்கு வீநெக் சுத்தமாக நல்லா இருக்காது. இந்த ஆலியா கட்டை எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது, அது என்னமோ ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து பிடிக்கல. பட் எப்படி இருக்குது ஃபிட்டிங் அப்படின்னு காட்டுறேன். ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஆல்ரெடியே ரொம்ப லீனாக இருக்கும், இதில் வேறு இந்த வீநெக் போட்டோன்னா ரொம்ப இப்படி இருக்க மாதிரி இருக்கும் நெக்கே, அதனால எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ நெக்ஸ்ட் ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு போட்டுட்டு வந்து காட்டுறேன். பட் இந்த மாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னா எக்ஸஸ் என்ன மாதிரி இருப்பீங்க அப்படின்னா எக்ஸஸ் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபிட்டிங் வந்து கரெக்டாக தான் இருக்குது எனக்கு, ஸ்லீவ் எல்லாமே கூட ஓகே தான், நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ட்ரெஸ் வந்து போட்டுட்டு வந்து காட்டுறேன். இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டேன். இதுவும் எக்ஸஸ் தான் வாங்கியிருந்தேன். பட் ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்குது, ரொம்ப இல்லை. ஸோ ஸ்லீவ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் ஆல்ட்ரு பண்ணால் தான் எனக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். ஸோ ட்ரெஸ் எல்லாமே எனக்கு ஃபிட்டிங்காக போட்டால் தான் பிடிக்கும். ஸோ ஸ்லீவ் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. பாடி பார்ட்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் லூஸாக இருக்குது, ரொம்ப கிடையாது. பட் ஓகே தான், எக்ஸசைஸ் வந்து தாராளமாக வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக தான் போடுவாங்க, அவங்களுக்கு வந்து இது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸுமே நல்லா தான் இருக்குது. கிளாத் வந்து ரொம்பலாம் ஒரு மாதிரி எரியிற மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. இது வந்து ஆர்கன்ஸா சில்க் மெட்டீரியல். ஸோ நல்லா தான் இருக்குது, சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ட்ரெஸ் வந்து போட்டு வந்து பார்க்குறேன். இந்த ட்ரெஸ் வந்து போட்டுட்டேன். இந்த ட்ரெஸ் ரொம்பவே அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஜீனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். பாடி பார்ட் வரைக்கும் தான் லைனிங் இருக்குது, அதுக்கு கீழே ஃபுல்லாகவே கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி போட பிடிக்கும் அப்படின்றவங்க வாங்கி ட்ரை பண்ணலாம். பட் இப்போதைக்கு எனக்கு அந்த இந்த ட்ரெஸ்லாம் போடுறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்றதுனால இந்த ட்ரெஸ் வந்து அவ்வளோதான், நான் ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன்.
ஸோ ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது, பட் ஓகே தான். ஸோ லூஸாக போடுறவங்க வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது எனக்கு. ஸோ பாடி பார்ட் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா இதிலே லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஃபுல்லாகவே ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ பார்க்க அழகாக இருக்குது. லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணாலும் கொஞ்சம் டபுள் வேலை மாதிரி தான். அதனால் இந்த ட்ரெஸ்ஸை வந்து இப்போ ரிட்டன் தான் போட போகிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஹிப்போ வரைக்கும் தான் லைனிங் இருக்குது. அது கீழே ஃபுல்லாகவே ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. பட் இந்த மாடல் நல்லா இருக்குது. பட் எனக்கு வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாமே நான் போட்டது இல்லை அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் டைம் போடுறதுனால எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக மாடர்ன் ட்ரெஸ் போடுவீங்க அப்படின்னு இருக்கவங்க தாராளமாக வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக காட்டுறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.